வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பைசா நாணயம். ஒரு பைசா வெளியே வரும்போது இந்திய அரசாங்கம் வெளியே விடும்போது நயா பைசானா புதிய பைசா. நயான்னு சொன்னால் ஹிந்தியில் வந்து புதியது, புராணான்னு சொன்னால் பழையது. நயா பைசா புதிய பைசான்னுட்டு வெளியிட்டிருந்தாங்க. 1957 அது முதல்ல வெளியிட்டிருந்தாங்க. 57, 58, 59, 60 செம்பில் இந்த நாணயம் வெளியே வந்திருக்குது. இதனுடைய எடை 1.5 கிராம். ஒரு நாணயம் வந்து ஒரு காயின் வந்து 1.5 கிராம் எடை இருக்கும். 1964 இதே மெட்டல் தான், ஆனால் அதை பைசா நயா பைசாவை பைசான்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னால் 1950 1 பைசான்னுட்டு அப்படி நாணயம் வெளியிட்டு வந்தாங்க. அது குதிரை பைசா, கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். இது ரொம்ப சின்ன அளவு. அந்த குதிரை பைசா 3 கிராம் 3.88 மில்லிமீட்டர், அந்த 3.88 கிராம் எடை இருந்தது. இது 1.50 கிராம் 1.5 கிராம் எடை இருக்கும். 16 மில்லிமீட்டர் மார்க்கெட்டில் இது உபயோகப்படுத்தி ஆளுக்கு பங்கஸ் எல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த நாணயம் வந்து 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி நமக்கு வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் கிடைக்கும். இந்த நாணயம் கொஞ்சம் பரவாயில்லை, கண்டிஷன் நல்லா இருக்குது, பெஸ்ட்டு கண்டிஷனாக இருக்குது, தேஞ்சு போகலை, அழுக்கு இல்லை, இல்லைன்னா 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி கிடைக்கும். சாதாரண ஆவரேஜ் நல்ல கண்டிஷனாக இருந்தோம்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். மற்றபடி கொஞ்சம் பங்கஸ் தேஞ்சு போய் எல்லாம் இருந்தாங்கன்னா 1 ரூபா தான், 1 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க ஹோல்சேல் ரேட்டில். 1 ரூபான்னா கிலோவுக்கு வந்து 750 800 ரூபா 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு உள்ளால எல்லாம் கிலோவுக்கு எடுப்பாங்க. இந்த நாணயம் கம்மமரேட்டிவ் காயின்ஸ் இல்லை, சாதாரணமாக வழக்கமாக வெளியிடக்கூடிய அந்த காயின்ஸு தான். இது இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்காது. கலெக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட இருந்து வாங்கலாம். இந்த யுஎன்சி காயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கலெக்ஷன் பண்ணி அந்த டைமில் கவர்மெண்ட்கிட்ட இருந்து வாங்கி கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி வெளியிலேருந்து வரக்கூடியது எல்லாமே வெளியே மக்கள்கிட்ட பழக்கத்துக்கு வந்த காயின்ஸாக தான் இருக்கும். அந்த காயின்ஸு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் விலை இருக்குது. இதில் வந்து பாம்பே மிண்டு, ஹைதராபாத் மிண்டு, கல்கத்தா மிண்டு அப்படி 3 மிண்டு வந்துருக்குது. பாம்பே மிண்டுன்னா மிண்டு மார்க் இருக்கும். ஹைதராபாத் மிண்டுக்கு ஒவ்வொரு இதுக்கும் மிண்டு மார்க் அதில் போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன மிண்டுன்னு உள்ளதை பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் கலெக்ஷன் பண்ணலாம். கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வாங்கிறதுக்கு பேங்க் நோட்டு, காயின், ஸ்டாம்பு .com உள்ளால போனால் அந்த நாணயம் வாங்குறதுக்கு கிடைக்கும். விற்க வச்சுருக்கிறாங்க. அவங்க வாங்கவும் செய்வாங்க. வாங்குறதுக்கு பங்கஸ் இருந்தாங்கன்னா 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் போட்டு வாங்குவாங்க. பங்கஸ் இல்லாமல் நல்ல கண்டிஷனாக இருந்தாங்கன்னா 5 ரூபா 10 ரூபா போட்டு வாங்குவாங்க. இது நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற பங்கஸ் காயினை க்ளீன் பண்ண போனால் அது தேஞ்சு போய் அழுக்காகி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அப்புறம் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் அப்படியே வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு வாங்குறவங்களுக்கு கொடுங்க. இதான் அதாவது உபயோகப்படுத்தாத இந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய காயின்ஸு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஒரு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி போகும். உபயோகப்படுத்துகிற காயின்ஸ் எல்லாம் வழக்கமாக எல்லா காயின்ஸுமே ஒரே விலை தான். பயனுள்ள தகவலை பார்த்துருப்பீங்க. எங்கள் சேனலில் காயின்ஸ் கிங் சேனலில் பாருங்கள். உங்களுக்கு காயின்ஸினுடைய விலை, இப்போதைய காயின்ஸினுடைய மார்க்கெட்டு விலை, அப்புறம் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வணக்கம்.